திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 586, அதிகாரம் ஒற்றாடல். பாண்டவர்கள் கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் தோற்றதால் வனவாசம் சென்றனர். வனத்தில் இருந்தபோது தர்மருக்கு நாட்டையாளும் துரியோதனன் பற்றியே சிந்தனையாக இருந்தது. துரியோதனன் நாட்டை எவ்விதம் அரசாள்கிறான் என்றும் நாட்டு மக்களை எப்படி நடத்துகிறான் என்றும் அறிய மிகுந்த ஆவல் கொண்டார். அதனால் அந்த வனத்தில் வசிக்கும் வேடன் ஒருவனை அழைத்து அஸ்தினாபுரம் சென்று துரியோதனன் எவ்வாறு அரசாள்கிறான் என்பது பற்றி ஒற்றர் வேடத்தில் சென்று உளவு அறிந்து வரும்படி வேண்டினார். வேடனும் அதற்கு சம்மதித்தார். துரியோதனனுடைய ஆட்சி நிலவரத்தை வேவு பார்க்க தயாரான வேடன் ஒரு பிரம்மச்சாரியை போன்று மாறுவேடம் பூண்டு அஸ்தினாபுரம் சென்றார். யாருக்கும் சந்தேகம் வராதவாறு பல இடங்களுக்கு சென்று அங்குள்ள நிலவரம் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கண்காணித்தார். தகவல்களை சேகரித்துக் கொண்டு மீண்டும் வனத்திற்கு திரும்பினார். தருமரை வணங்கி அவரிடம், தருமரே, அஸ்தினாபுரம் அரசனாக துரியோதனன் மகிழ்வாக அமர்ந்து விட்டாலும் கூட பாண்டவர்களாகிய உங்கள் மீது பெரும் பயம் கொண்டவராகவே இருக்கிறார். ஆனாலும் நீதி தவறாமல் நல்லாட்சி நடத்தி வருகிறார். அவர் தனது சேவகர்களை நண்பர்கள் போன்று அரவணைத்து செல்கிறார். தனது நண்பர்களை உறவினர் போன்றும் உறவினர்களை தனது எஜமானர் போன்றும் கருதி மிகுந்த மரியாதை செலுத்துகிறார். நாட்டில் உள்ள அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் துரியோதனின் கட்டளைகளை சரியாக கேட்டு சிறப்பாக பணியாற்றுகின்றனர். நாட்டில் அனைத்தும் மிகச் சிறப்பாக உள்ளன. நாட்டில் உள்ள ஒற்றர்களும் அரசன் துரியோதனனுக்கு மிகுந்த விசுவாசம் உடையவர்களாக இருக்கின்றனர். அதனால் துரியோதனனை எவ்விதம் வெற்றி கொள்ள இயலும் என்ற உபாயங்களை நீங்கள் ஆலோசித்து மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று துரியோதனின் ஆட்சி நிலவரங்களை ஒற்றறிந்த வேடன் கூறினார். இதனை கேட்டறிந்த தருமர் ஒற்றனுக்கு உகந்த பரிசுகளை அளித்து அனுப்பி வைத்தார். துறவி போல் வேடமிட்டும் செல்ல முடியாத இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து தனக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் சோர்ந்து விடாதவரே சிறந்த ஒற்றர் என்பதை துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்வு இலது ஒற்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். வேடமில்லாத வேகம் அல்ல ஒற்று, வேடத்துடன் விவேகமே நல்ல ஒற்று.